Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு கோல்ட் அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு மெயின் நியூஸ் ஒன்று இருக்குது, FOMC மினிட்ஸ் இருக்குது 11:30க்கு பிறகு. ஸோ மேபி நியூஸை பொறுத்து மார்க்கெட் வந்து ஹை இம்பேக்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான், நீங்கள் வந்து இந்த லாங் டைம் அப்டேட்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இது வந்து நம்மளோட வீக்லி சார்ட். ஸோ இது நம்மளோட வீக்லி சார்ட். அதே மாதிரி நம்மளோட இது இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், இது 1783 கீழே பிலோ மார்க்கெட் வந்து ரன் ஆகக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகணும். எல்லா அப்டேட்டும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் திரும்ப அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் திரும்ப போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து மார்க்கெட் எப்படி இருக்குது, ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துக்குறோம். ஸோ இது நேற்று ட்ரா பண்ண விஷயம். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். நம்ம டே சார்ட்லேருந்து போவோம். ஸோ டே சார்ட்லேருந்து நம்ம பார்க்கல, நமக்கு ஒரு 2 டேஸாக வந்து மார்க்கெட் நல்ல ஒரு டீப் டவுனில் இருக்குது. ரீசன் வந்து ஒரு மண்டே மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு 15 வந்து நல்ல ஒரு டீப் டவுன் மார்க்கெட் கொடுத்துருந்துச்சு. ஸோ அதிலேருந்து மார்க்கெட் இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எவ்வளோ மார்க்கெட் தூரம் டவுன் ஆகிருக்கு இந்த வீக். ஸோ நீங்கள் வீக்லி அப்டேட் பார்த்தாலும் ஓகே, வீக்லி அப்டேட்லேயும் இந்த சார்ட் பார்க்க வேணாம், இதில் வந்து இன்ட்ராடே மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம வீக்லி சார்ட் பார்த்துக்குறோம். வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் அதே ரேஞ்சுக்கு திரும்ப மார்க்கெட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ளே கட்டாயம் நம்மளுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் திரும்பவும் டவுன் போகிறதுக்குரிய கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த வீக் க்ளோஸ் வைக்கிறத வச்சு நம்ம மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், மார்க்கெட் வந்து எந்த வேயில் போகணும். ஸோ அதே மாதிரி நம்ம டே சார்ட் போய்க்கலாம். டே சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டே சார்ட்டில் வந்து மார்க்கெட் கண்டினியூவாக நமக்கு வந்து ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ மந்த் வைஸில் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான், மந்த் வைஸில் வந்து அதே இதில் தான் இருக்குது மார்க்கெட். இன்னுமே இந்த 17 அது மெயினாக நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1765 இல்லாட்டி 1764 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா நமக்கு திரும்ப எகெயின் நல்ல ஒரு செல் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த அப்டேட் வந்து இந்த லாங் டைம் அப்டேட் வந்து இந்த வீக்லி அப்டேட் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் சேஞ்சஸ் இல்லை. ஸோ இதில் நம்ம தேவையான விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த வீக்குக்குரிய இதை நோட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த ரேஞ்ச் இதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் எகெயின் மார்க்கெட் திரும்ப மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது வந்து 1780. ஸோ 1780 விட 17 கொஞ்சம் மேலே எடுப்போம். 1780 எடுப்போம். ஸோ அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அப்ராக்ஸாக இருக்கும், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1783 ஒன்று இருக்குது. ஸோ 1783. ஸோ இந்த 1783ஐயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு அதுவும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 1771 இல்லாட்டி 1772 இல்லாட்டி 1780 இல்லாட்டி 1783. ஸோ இப்போ நம்ம வந்து 4 சார்ட் பார்த்துக்கலாம். 4 சார்ட்டில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேயில் மார்க்கெட் இப்போது சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ ஷார்ட் டைம் அப்டேட் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையான மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இது கரெக்டான ட்ரெண்ட் லைன் இல்லை. ஸோ நான் அதையும் அப்டேட் சொல்லிடுறேன். இப்போதைக்கு இதோட கனெக்ட் பண்ணக்குள்ளே ஆல்ரெடி இதில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு இதோட கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ரன் ஆகிற இதிலிருந்து ஸோ கொஞ்சம் டீப்பாக இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டான இது மேலே இருக்கிறது தான், ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. மேபி இதிலேருந்து மார்க்கெட் கண்டினியூவாக பை ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்ட்ராடேயில் வந்து நம்ம பார்க்கக்குள்ள நமக்கு வந்து இந்த வீக்குக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருந்தா ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும், நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் திரும்பியும் டவுன் போகணும். ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் சைட் வேல க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் கீழே வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ 1 hour சார்ட் போய்க்கலாம். ஸோ இதில் தான் நமக்கு மெயின் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 1 hour சார்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 1 hour சார்ட்டில் நமக்கு செல் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் இந்த 1783 மார்க்கெட் வந்து நமக்கு திரும்ப எகெயின் ஒரு டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு கரெக்டாக நீங்கள் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஒரு 10 பைப் சரி, ஒரு 15 பைப் சரி அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க.
ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து மார்க்கெட் மேலே போனோன்னே எடுக்க வேணாம், வெயிட் பண்ணுங்கள். நல்ல கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல வரக்குள்ள நீங்கள் வந்து 1780 வந்து நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம். ஸோ பை ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்குறதா இருந்தால் கட்டாயம் வந்து நம்ம 1783க்கு மேலே தான் வந்து நமக்கு பை ஆப்ஷன். ஸோ 1783 மேலே பை ஆப்ஷன். ஸோ இதுக்கு மேலே நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற 4 சார்ட் பார்ப்போம். ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஹை இந்த ஃபர்ஸ்ட் வந்து 1787-86 சம்திங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை விட மார்க்கெட் வந்து 1790 வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும். ஸோ அந்த டைம் நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் தரேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இது அப்டேட். ஸோ இப்போ 1 hour சார்ட் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து இது தான் கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் வேணாம், அதையும் நான் உங்களுக்கு நோட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டார்டிங்கே எடுக்க வேணாம், மார்க்கெட் மேலே போகட்டும், இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்கட்டும், அந்த இடத்துல திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ள தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து இதில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதுன்னு இருந்தால் இந்த 1772 ஸோ அப்ராக்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். 1770 நம்ம அப்ராக்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வந்தது திரும்ப இவ்வளோ தூரம் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு 1764 அதாவது வீக்லி பிரேக் இருக்குது. ஸோ அதில் அவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப அதுலேருந்து மார்க்கெட் வந்து புஷ்அப் கொடுத்துருக்கு. ஸோ மேபி அதே மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது 1 hour சார்ட். ஸோ இப்போ இந்த 1 hour சார்ட்டில் உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே நமக்கு செல் 1772லேருந்து 1770லேருந்து நமக்கு பிலோ மார்க்கெட் வந்து 4 hour இருக்கலாம், இல்லாட்டி 1 hour சார்ட்டில் நமக்கு நல்ல பிரேக் அவுட் கொடுக்கும். அது லாங் கேண்டில் பிரேக் அவுட் ஒன்று கிடைக்குள்ள கட்டாயம் பிலோ நம்மளுக்கு செல் ஓப்பன் ஆகும். திரும்ப எகெயின் செல் ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் வந்து 1764 மட்டும் மார்க்கெட் போக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஆல்ரெடி பேசின விஷயம் தான் 1764. ஸோ அந்த 1764 இருக்குது நிறைய ஜோன். ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வர்றதுக்கு இப்போது டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னுமே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட் வேல இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த அப்டேட் பார்த்தோம், அதிலேருந்து நமக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த வீக்லேருந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ அதை 1 hour பார்க்குறத விட நம்ம 4 hour பார்த்தா கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க நீங்கள் இதில். ஸோ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும், மேபி மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு திரும்ப இவ்வளோ தூரம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ள தான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வச்சு செல் ஆப்ஷன் எடுத்தாலும் கரெக்டாக நீங்கள் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். இதில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிரேக் ஆகக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. மேபி அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து திரும்ப இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ரிஜெக்ஷன் ஆனிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து 1783 பிரேக் அவுட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு டவுன் சைட் வந்துட்டு அதிலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ மெயின் பாயிண்ட்டாக நீங்கள் 1783 வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் நிறைய கீ பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அந்த கீ பாயிண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இப்போ நேற்று சொன்ன கீ பாயிண்ட்ஸ் இன்றைக்கி சொல்கிற கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் 1780 ஸோ 1780 மார்க்கெட் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த ஜூனுக்கு வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூன் வந்து நம்மளுக்கு கட்டாயம் முக்கியமான ஒரு ஜூன் 1771 இல்லாட்டி 1771 500. ஸோ 500 எடுத்தாலும் 50 எடுத்தாலும் ஓகே. ஸோ மேபி இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல சின்ன சின்ன ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ இதான் மெயின் ரிஜெக்ஷன், அதாவது 1786 மட்டும் மார்க்கெட் போகலாம். ஸோ 86க்கு பிறகு ஒரு பிரேக் அவுட், கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நமக்கு இன்ட்ராடேயில் கிடைக்குள்ள, இல்லாட்டி 30 மினிட்ஸில் கிடைக்குள்ள கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். மார்க்கெட் வந்து எகெயின் அப்சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான்.
ஸோ அந்த டவுன் ட்ரெண்டில் நடந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இப்போ ஒரு மார்க்கெட் ஒரு டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ இன்னுமே கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. இன்னும் ட்ரெண்ட் வந்து எந்த ட்ரெண்ட் போகணும். ஸோ கரெக்டான ஒரு ட்ரெண்ட் கிடைக்குன்னா இன்றைக்கி மார்க்கெட் இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சாலும் 1750க்கு கீழே தான் நமக்கு ட்ரெண்ட் வந்து எகெயின் லாங் சேல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட் கொடுங்க. இது சிம்பிள் அப்டேட் தான். இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல டாப் லாஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 3 கன்ஃபர்மேஷன், இது ஒரு கன்ஃபர்மேஷன், இது ஒரு கன்ஃபர்மேஷன், அது இல்லாட்டி இது ஒரு கன்ஃபர்மேஷன், இது ஒரு டோட்டலாக 4 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வச்சு உங்களோட அனலைஸ் படி நீங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.